வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயின் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தில் அவசர நிலை பிரகடனம். அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஜெட் விமானம். கிழக்கு தைவான் பகுதியில் சீனாவின் ராணுவ நடவடிக்கைகள். பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகள் கூட்டு எச்சரிக்கை. எதிரி நாட்டு விமான நிலையங்களை முடக்க புதிய தொழில்நுட்ப போட்டி. நேட்டோ மற்றும் உக்ரைன் அதிரடி கூட்டு முயற்சி. வரி ஏய்ப்பு கடைகளுக்கு பிரித்தானிய அரசு எச்சரிக்கை. 30,000 அதிரடி சோதனைகளுக்கு திட்டம். 2030ற்கு பிறகும் பசுமை நிதி வேண்டிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் 12 நாடுகள் கோரிக்கை. உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை. ஐரோப்பா குழப்பமான சமிஞ்சைகளை அனுப்புவதாக ரஷ்யா குற்றச்சாட்டு. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பசுமை நிதி எதிர்காலம் குறித்து ஸ்பெயின் அரசு கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஸ்பெயின் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஜெட் நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் ஒன்றில் திடீரென அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. விமானத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுவானில் உடனடியாக இந்த அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக விமானம் தனது திட்டமிட்ட பாதையில் இருந்து மாற்றப்பட்டு லண்டன் ஸ்டான்ஸ்டெட் விமான நிலையத்திற்கு அவசரமாக திருப்பிவிடப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக விமானம் எவ்வித விபத்துகளுமின்றி லண்டன் விமான நிலையத்தில் பத்திரமாக தரை இறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த திடீர் திருப்பத்தால் விமானத்தில் இருந்த பயணிகள் சற்றே அச்சமடைந்த போதிலும் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தை ஆய்வு செய்த பின்னர் பயணிகள் அனைவரும் தங்களது இலக்கை சென்றடைய மாற்று விமானம் மூலம் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு தைவான் பகுதியில் சீனாவின் ராணுவ நடவடிக்கைகள். பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகள் கூட்டு எச்சரிக்கை. கிழக்கு தைவான் கடற்பகுதியில் சீனா மேற்கொண்டு வரும் தீவிர ராணுவ கூட்டு பயிற்சிகள் மற்றும் அச்சுறுத்தல் நடவடிக்கைகள் குறித்து பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய ஐரோப்பிய நாடுகள் தங்களது கடுமையான கவலையை வெளியிட்டுள்ளன. தைவானை சுற்றியுள்ள கடல் மற்றும் வான்வெளியில் சீனாவின் போர் விமானங்களும் போர்க்கப்பல்களும் தொடர்ந்து எல்லையை தாண்டி ஊடுருவி வருவது பிராந்திய அமைதியை குலைப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக ஐரோப்பிய நாடுகள் விடுத்துள்ள கூட்டு அறிக்கையில் தைவான் நீரிணை பகுதியில் எந்தவொரு தன்னிச்சையான சக்தியோ அல்லது பல பிரயோகத்தையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் கடல்சார் பாதுகாப்பையும் சர்வதேச வர்த்தக பாதைகளின் சுதந்திரத்தையும் உறுதி செய்ய வேண்டியது உலக நாடுகளின் மிக முக்கியமான கடமையாகும் என அந்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆனால் தைவான் தங்களின் சொந்த நாட்டின் ஒரு பகுதி என்றும் இதில் வெளிநாடுகள் தலையிடுவதை தங்களால் அனுமதிக்க முடியாது என்றும் சீனா வழக்கம் போல தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. எதிரி நாட்டு விமான நிலையங்களை முடக்க புதிய தொழில்நுட்ப போட்டி. நேட்டோ மற்றும் உக்ரைன் அதிரடி கூட்டு முயற்சி. உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தும் ரஷ்ய போர் விமானங்கள், புறப்படும் ஓடுதளங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை நீண்ட காலத்துக்கு முடக்கும் நோக்கில் நேட்டோ அமைப்பும் உக்ரைனும் இணைந்து புதிய தொழில்நுட்ப போட்டி ஒன்றை அறிவித்துள்ளன. பெர்சிஸ்டன்ட் ஏர்ஃபீல்டு டெனைல் என பெயரிடப்பட்டுள்ள இப்போட்டி மூலம் எதிரிகளின் விமான நிலையங்கள், எரிபொருள் கிடங்குகள் மற்றும் ஆயுத காப்பகங்களை துல்லியமாக தாக்கி அளிக்கும் நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த அதிரடி கண்டுபிடிப்பு போட்டியில் கலந்து கொண்டு சிறந்த மற்றும் நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகளை வழங்கும் வெற்றியாளர்களுக்கு சுமார் 25 லட்சம் யூரோக்கள் நிதி உதவியாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு கடுமையான வானிலையிலும் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பங்களுக்கு இதில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. உக்ரைனின் போர் அனுபவம் வாய்ந்த பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்கள் மற்றும் பொறியியல் குழுக்கள் தங்களது புதிய கண்டுபிடிப்பு மாதிரிகளை சமர்ப்பிக்க ஜூலை 20, 2026 வரை காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. வரி ஏய்ப்பு கடைகளுக்கு பிரித்தானிய அரசு எச்சரிக்கை. 30,000 அதிரடி சோதனைகளுக்கு திட்டம். பிரிட்டனில் உள்ள வணிக வளாகங்கள் மற்றும் கடைகளில் நடக்கும் பிரம்மாண்டமான வரி ஏய்ப்பை தடுக்க HMRC வருவாய்த்துறை அதிரடி நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. நடப்பு 2026 தொடக்கம் 2027 நிதியாண்டிற்குள் நாடு முழுவதும் உள்ள கடைகளில் 30,000க்கும் மேற்பட்ட அதிரடி சோதனைகளை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது.
சட்டவிரோத புகையிலை விற்பனை, பண மோசடி மற்றும் வரி ஏய்ப்புக்காக பயன்படுத்தப்படும் போலி பில்லிங் முறைகளை ஒடுக்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். வரி ஏய்ப்பு செய்யும் மோசடி கடைக்காரர்களை உங்களை பிடிக்க நாங்கள் வருகிறோம் என பிரித்தானிய நிதித்துறை அமைச்சர் டான் டாமில்சன் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். லண்டனில் உள்ள சில நினைவு பரிசு கடைகளில் அண்மையில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் பல லட்சம் மதிப்பிலான கள்ளப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நேர்மையாக தொழில் செய்யும் வணிகர்களை பாதுகாக்கவும், குற்றப்பின்னணி கொண்ட ரகசிய நெட்வொர்க்குகளை முற்றிலுமாக அழிக்கவும் இந்த அதிரடி நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 2030ற்கு பிறகும் பசுமை நிதி வேண்டி ஐரோப்பிய ஒன்றியத்தின் 12 நாடுகள் கோரிக்கை. தூய்மையான எரிசக்தி மாற்றத்தை எதிர்கொள்ள 2030ஆம் ஆண்டிற்கு பிறகும் தங்களுக்கு பசுமை நிதி உதவி தேவை என ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த 12 நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன. கார்பன் உமிழ்வற்ற இலக்குகளை அடைய தற்போதைய நிதி போதாது என்றும் நீண்டகால நிதி உதவி அவசியம் எனவும் இந்த நாடுகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த இந்த நிதி உதவி மிக முக்கியமாக பங்காற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி மாற்றத்திற்கான செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் உறுப்பு நாடுகளின் பொருளாதார சுமையை குறைக்க ஐரோப்பிய ஒன்றியம் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என அவை கேட்டுக்கொண்டுள்ளன. 2030ஆம் ஆண்டிற்கு பிந்தைய காலநிலை கொள்கைகளை வெற்றிகரமாக செயல்படுத்த இப்போதிருந்தே திட்டமிடுவது அவசியம் என இந்நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த 12 நாடுகளின் புதிய கோரிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்கால நிதிநிலை அறிக்கை மற்றும் பசுமை ஒப்பந்த விவாதங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை ஐரோப்பா குழப்பமான சமிஞ்சைகளை அனுப்புவதாக ரஷ்யா குற்றச்சாட்டு. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தை விஷயத்தில் ஐரோப்பிய நாடுகள் தெளிவற்ற மற்றும் குழப்பமான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக ரஷ்யா கூறியுள்ளது. ஒருபுறம் பேச்சுவார்த்தை பற்றி பேசினாலும் மறுபுறம் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி போரை நீட்டிக்கவே ஐரோப்பா முயல்கிறது என்று மாஸ்கோ குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளிடையே ஒரு நிலையான அல்லது ஒருங்கிணைந்த ஒருமித்த கருத்து இல்லை என்பதை ரஷ்யா சுட்டிக்காட்டியுள்ளது. தங்களின் பாதுகாப்பு கவலைகள் மற்றும் நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உண்மையான பேச்சுவார்த்தைக்கு சாத்தியம் என்று ரஷ்யா மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது. மேற்கத்திய நாடுகளின் இத்தகைய இரட்டை நிலைப்பாடு அமைதிக்கான தூதரக முயற்சிகளை மேலும் தாமதப்படுத்துவதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். சர்வதேச அழுத்தம் அதிகரித்து வரும் போதிலும் போர்க்கள சூழல் மற்றும் தளங்களின் இராணுவ இலக்குகளை அடிப்படையாக கொண்டே அடுத்த கட்ட முடிவுகள் அமையும் என ரஷ்யா உணர்த்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பசுமை நிதி எதிர்காலம் குறித்து ஸ்பெயின் அரசு கடும் எச்சரிக்கை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் சுற்றுச்சூழல் சார்ந்த பசுமை நிதி திட்டங்களின் எதிர்காலம் மற்றும் அதன் நிதி பங்களிப்பு குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் சுற்றுச்சூழல் சார்ந்த பசுமை நிதி திட்டங்களின் எதிர்காலம் மற்றும் அதன் நிதி பகிர்வு குறித்து ஸ்பெயின் நாடு தனது தீவிர கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. 2030ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த நிதி உதவி நிறுத்தப்பட்டாலோ அல்லது குறைக்கப்பட்டாலோ உறுப்பு நாடுகளின் தூய்மையான எரிசக்தி மாற்ற இலக்குகள் பெரும் பின்னடைவை சந்திக்கும் என எச்சரித்துள்ளது. காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் கார்பன் உமிழ்வற்ற உள்கட்டமைப்புகளை உருவாக்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் நீண்டகால நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்பெயின் வலியுறுத்தியுள்ளது. போதிய நிதி உதவி இல்லாத பட்சத்தில் நடுத்தர மற்றும் ஏழை ஐரோப்பிய நாடுகள் சுற்றுச்சூழல் இலக்குகளை அடைவதில் பெரும் பொருளாதார சுமையை சுமக்க நேரிடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் தொழில்துறை போட்டித்தன்மையை தக்க வைக்கவும் பசுமை பொருளாதாரத்துக்கு மாறவும் இந்த நிதி தொடர்ந்து தடையின்றி கிடைக்க வேண்டும் என ஸ்பெயின் கோரியுள்ளது. ஸ்பெயின் விடுத்துள்ள இந்த எச்சரிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர இருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் புதிய சுற்றுச்சூழல் கொள்கை விவாதங்களில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது.